பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே செந்தமிழாலே வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பார்ந்த சைவ பெருமக்களே, தாய்மாரே, சகோதர சகோதரிகளே, குட்டிகளே, குழந்தைகளே, நான் எனது பெயர் சைவ பிரசங்கி சிவபுண்ணியம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சிவபுண்ணியம் என்றால். நான் இன்றைக்கு 2 விடயங்களை பற்றி பேச வந்திருக்கிறேன். அதாவது இந்த ஜென்மத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது நல்லவற்றை செய்ய வேண்டும். அதாவது புண்ணியம் செய்ய வேண்டும், பாவம் செய்யக்கூடாது. மக்களே, நாட்டிலே தற்போது வெள்ள அழுத்தம் சூறாவளியினால் எமது ஊர் காரணாரை சேர்ந்த அதை சேர்ந்த இடங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. தயவு செய்து தான தர்மம் செய்யும்போது அவர்களுக்கு உதவி செய்யும்போது, ஏனென்றால் நாங்கள் போற வழிக்கு புண்ணியத்தை சேர்க்க வேண்டும். நாங்கள் என்ன செய்கிறோமோ அதுதான் எங்களுக்கு பின்னானவர். ஆகவே எந்த உயிரையும் எமது உயிர் போல் பார்க்க வேண்டும். விளங்குதோ? நாங்கள் நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும், தீயது செய்தால் தீயது கிடைக்கும். ஆகவே புண்ணியம் செய்யுங்கோ. எல்லாம் வல்ல ஈழத்து சிதம்பரத்தான் தில்லையின் கூத்தனை வணங்கி விடை பெறுகிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். எனது பெயர் சிவபுண்ணியம், மறந்துடாதேங்கோ. இந்த மச்ச கல்லற கல்யாணம் கட்டி ஓடி வந்து கல்யாணம் கட்டி நம் வர்ற பாடு இருக்கே. இந்த ஊரையும் உலகத்தையும் ஏமாற்றி கொண்டு தெருக்கூட்டு தெருச்சுத்தன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறவங்க எப்படியாவது யாருப்பா காப்பாற்றப்பா. உனக்கு ஒரு 20 முறை புத்தி இருக்குது. அடிச்சு யாரப்பா மாற்றிப்பா. என்ன கைலட்டல், என்ன காலட்டல். சிவபுண்ணியத்தின் பிரசங்கம் சொல்லவே வேணும். அதானே என்னடா வைரர் ஆலங்கண்டடி வைரர் அடியில கோழி சுத்தி சுத்தி ஓடுது. முட்டை போடத்தான் இவர் இன்றைக்கு சனிக்கிழமை போகுது. இவர் இன்றைக்கு ஒரு கை பார்க்கத்தான் சரியோ பேசுறது வேற சட்டி கொண்டு இவர் இன்றைக்கு பிடிக்கொண்டு பட்டுட்ட கொடுத்தவர் பிடி பிடிக்கத்தான் வர பிடிச்சிட்டேன். என்ன கணக்காத்திரமா இருக்கிறேன். கொண்டு பட்டுட்ட கொடுக்க வேணும். கொன்றால் பாவம், தின்றால் போச்சுது. மாமணியே முருகையா பட்டு பட்டு அது கோழி தானே கொண்டாந்து அந்த கோழியை கொண்டு கோழியை கரப்புக்கு அடைச்சு வை. எனக்கு கதைச்சேன்னா சிலர் ஊருக்கு தானடி உனக்கு இல்லையாடி பாடி.
புனியத்தை என்னடா போதன் என்ன கத்து சொல்லுவாரு புனியத்தை புனியத்தை உங்க வீட்டுல கோழி சத்தம் அவங்களுக்கு முடியாது அது பொட்டை கோழி முட்டை போடுதலாம் பிரசவ வேதனையில கத்துது இங்கே புனியத்தை கணக்கு பூ வைக்கா எனக்கு காதலிங்க பூ வைக்காது நானும் கோழி பிடிச்சா ரெண்டு கண்ணாலே பார்க்கிறேன் அக்கம் பக்கத்துல ஆக்களை சொல்லி போடாது நீ இருந்து சாப்பிடுறது போட பட்டு இருந்து சாப்பிடுறது போ அப்படிமா வாழ்க்கை புனியத்தை பட்டு பட்டு என்னப்பா கத்துறீங்க அந்த கோழிய கோழி கத்தினா சத்தம் கேட்கு அந்த ரேடியோ பொட்டிய கூட்டி விட்டுட்டு அருவேல பேரந்த ஜனமெல்லாம் மட்டக்காலுக்கு வந்து நின்று பார்க்குங்க கோழி கத்தினா அப்போ இருந்து சாப்பிட்டு போங்க இங்கே போய் அக்கம் பக்கத்துல சொல்லிக்கிறாங்க மானம் மரியாதை புரியுது அக்கா நான் எறும்புக்கு கூட சொல்ல மாட்டேன் முகத்தான் புத்தகம் சொல்லி போடாதேடா சரியோடா புனியத்தை கண்ணாலே சேர்ந்து சேர்க்க வேண்டியிருக்கு என்னடா சொல்லு கல்யாணம் பிடிச்சது கல்யாணம் கட்டினது இல்ல கோழியை பிடிச்சவங்க தான் கல்யாணம் கட்டிக்கிறாங்க அது பெரிய கதையடா அவன் சிவத்த பண்ணு மாப்பிளங்க அவள் அந்த 16 கோயில சுத்தி வந்து முடி கொண்டு அவளே மாமத்தி சுத்தி கொண்டு நீ வெள்ள பொம்பளைன்னு பார்த்து அரை கல்யாணம் கட்டிடாது அதுக்காக பட்டு பொல்லாத கம்பம் அவள்கிட்ட வேறு தான் தப்பேலாது உப்பையும் தேவைப்பட்ட சம்மதத்தோட கல்யாணம் கட்டோட அது சைவ பொம்பளையில கட்டும் உப்பையும் நீ நான் கட்டவளையே நீ சரி பட்டு பட்டு என்னப்பா என்ன கத்துறீங்க சமைச்சு முடிக்குது நான் நினைச்சது கொஞ்சம் போங்க முப்பது பேங்க்ல தண்ணியும் சமையல் சாப்பாடு பிரமாதம் இதுவே எனக்கு ஆதாரம் எவிடன்ஸ் ஒட்டுணி மேல ஒட்டி கொண்டு பின்னால வந்துட்டு எங்க சாப்பாடு போட போட திண்டி கண்டது வயிறோ மக்கோ தெரியுது வயிற்றாலே யாருக்கு சொல்லி போட்டு போறானோ தெரியுது இது வேற ஒரு கோழி இல்ல இது பயங்கர நேர்த்திக்கான கோழியா இனி அவ்வளவுதான் நான் சும்மா இருக்க விட மாட்டாங்க ஒரு மேல் வண்டியை தண்ணி கொண்டு பாரு நாசம் போய் சொத்த சாப்பிடக்கூடாது